சித்தார்த் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா, பிரதீக்ஷா வந்து நான் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கார். பிரதீக்ஷாட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் பெரிய எதிர்ப்பாக இருக்குது, நம்ம காதல் வந்து சேராமல் போயிடும் போல், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட மணிக்கணக்காக வந்து இப்போ பிரதீக்ஷாவோட வந்து சித்தார்த் ரெட்டி வந்து பேசியிருக்காரு. சித்தார்த் ரெட்டி பேசி பிரதீக்ஷாவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெப்சி ஓப்பன் பண்ணி 2 கிளாஸில் வந்து பெப்சியை ஊற்றி அதில் பாய்சனும் கலக்கிறார். 2 கிளாஸில் நம்ம 2 பேருமே சூசைட் பண்ணிக்கலாம், அதாவது நம்மளால் காதலில் சேர்ந்து தான் வாழ முடியல, சேர்ந்து செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த பெப்சி பாட்டிலில் வந்து விஷத்தை கலந்து பிரதீக்ஷாட்ட கொடுத்து குடிக்க சொல்கிறாரு. பிரதீக்ஷா இவர் சொன்னதை நம்பி அந்த பெப்சி பாட்டிலில் உள்ள அந்த கிளாஸில் உள்ள அந்த பெப்சியில் விஷம் கலந்துருக்கு, அதை வந்து இவங்க குடிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்து மைண்டில் வந்து சின்ன டிஸ்ட்ராக்ஷன், அதாவது சாகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு சிப் பண்ணதோடு அப்படியே நிறுத்திடுறாரு. ஆனால் பிரதீக்ஷா முழுசாக வந்து விஷத்தை குடிச்சிடுறாங்க. விஷத்தை குடிச்சதுனால அவங்க ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க, ஆபத்தான நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு மனமாற்றம் எனக்கு ஏற்பட்டுருச்சு, அதனால் வந்து பிரதீக்ஷாவை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நான் காரை ஓட்டிகிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நிறுத்தி பிரதீக்ஷாவுக்கு முதலுதவி கொடுத்தேன். நானும் வந்து அவரும் கொஞ்சம் ஒரு சிப் பிடிச்சார் இல்லையா, அதனால் அவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். இதுதான் வந்து அன்னைக்கு சொல்லப்பட்ட கதை.